வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் சட்னி செய்யறதுக்காக தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அது செவந்து வந்தோடனே பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பீர்க்கங்காய் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஸ்லோவாக தீயை வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கல் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அது போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு ஆற வச்சு அதை ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சின்னதாக புளி போட்டுக்கொண்டே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதை கொட்டி கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லிக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.